கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 49 அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேளையிலே எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, மனமுடைந்து, உடைந்த பாத்திரத்தை போல் எல்லாராலும் அவமதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ? நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் இந்த உலகத்தில் இருப்பதனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைகளிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, அவமதிக்கப்பட்ட நிலையிலே, சோர்ந்து போன நிலையிலே, மனமுடைந்த நிலையிலே காணப்படுகிறீர்களோ? இந்த உலகத்தில் வாழ்வது பிரயோஜனம் இல்லை, என்னால் மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? இந்த வேளையிலே உங்களை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகனே, நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை உருவாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த இடத்துல உடைக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறாயோ, அதே இடத்துல நான் உன்னை உயர்த்தி உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை மகிமையாகவும் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இயேசு இன்றைக்கு நமக்குள்ளே, உங்களுக்குள்ளே வந்திருப்பாரானால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.